guys, welcome back to our channel Gaming with Diamond. இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னா ஸ்டம்பிள் கைஸோட பார்ட் 8 தான் guys பார்க்க போறோம். இந்த வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணுங்க guys. ஓகே, நம்ம ப்ளே கொடுத்து உள்ள போய்டுவோம். நான் ஏன் பார்ட் 8 போட்டேன்னா நீங்க வந்து பார்ட் 7க்கு வந்து நிறைய கொஞ்சம் வியூஸ் கொடுத்தீங்க guys நம்மளாலே. அதனால தான் வந்து உங்களுக்காக பார்ட் 8 போட்டேன் நான். இதுக்கும் பார்ட் 7 மாதிரி நிறைய வியூஸ் கொடுத்தீங்கன்னா நான் இதே மாதிரி உங்களுக்கு பார்ட் 9 போடுறேன். ஓகே, வந்தாச்சு உள்ள. நான் ப்ரோ ட்ரெஸ்ஸை மாற்றவே மாட்டேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் கைஸ் பிடிச்சிக்குது, வேறு என்ன ட்ரெஸ்ஸுமே பிடிக்கல. நான் உங்களுக்கு வேணா இந்த மேட்ச் முடிச்சுட்டு என் ட்ரெஸ்ஸெல்லாம் காமிக்கிறேன் கைஸ். நீங்கள் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3, 2, 1 ஜம்ப். குதிச்சிட்டேன். ஓஜோ ஃபஸ்ட்டாக பெயின் இருந்தேன்னு லாஸ்ட்டாக தூக்கி போட்டிங்களேடா. லக்கு நோ லக் டுடே. ஃபஸ்ட்டு மேட்ச்சை தோற்றுறோம் போல். நோ லக்கு டுடே, நோ லக் கைஸ். பயங்கரமான அடி. ஐயோ ஏம்மா பொண்ணே, என்னம்மா பண்ணுகிறேன் என்னை பூச்சி? செத்து போ. ஓகே, நான் சொன்னேன் நோ லக்கு கைஸ். எனக்கு நோ லக் டுடே. இங்கே ஒரு தடவை கீழே விடுவான் பாருங்களேன். ஓகே, லக்கு இருக்கா இருக்கு. ஆனால் அப்பப்போ அடி வாங்கினேன், அவ்வளோதான் கைஸ். என்ன மாதிரியே கொடுத்தேன், ஆனால் வேறு கலர். ஓ, இங்கே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் போட்டியே. எனக்கும் என்ன மாதிரி இருக்கிற ஒன்னொருத்தனுக்கும் என்ன மாதிரி 2 பேர் இருக்கிறானுங்க. ஓகே கைஸ், இது மாதிரி தான் போட்டியே. ஓகே, ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்ட் 2ல் ஃபார்வர்ட் புஷ். நம்ம ரைட் ஹேண்ட் சைடே போவோம். இந்த சைடை கூட அதிகமாக வருது, அந்த சைடு தான் போகணும் கைஸ். இதுதான் நம்மளுக்கு நல்லது. ஓகே, புல். நான் தான் போய் ஃபஸ்ட்டில் போடணும். நீங்கள் எதுக்கிட்ட போறீங்க கைஸ்? லெட்ஸ் டூ ஜம்ப். போடுறா. ஏய், நான் தான்டா எப்பவுமே இந்த ஊரோட டாப்பில். மித்த வரலன்னா கீழே தான். செத்து போடா டேய். என்னடா விளையாடுறா? செத்து போ. நான் தான் இந்த ஊரோட டாப்பில், மிச்சமெல்லாம் நீ கீழே தான். ஐயோ, பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போடுங்க. ஓகே, வந்தாச்சு. 35 செகண்ட்ஸ். யாராலாவது முடியுமா? நடக்குமா? நம்மளோட ஆப்போனண்டான வந்துட்டாங்க பக்கத்தில். நம்மளோட ஆப்போனன்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கிற பிளேயர் வந்துட்டான். அவன் ஜெயிக்கக்கூடாதே. அம்மா போயிடு. ஐயோ கைஸ், ட்வின்ஸில் 2 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னும் ஒரு ட்வின் தாங்க. அந்த கோவத்தில் என்ன வந்து அடிப்பானா? பொறுத்திருந்து பார்ப்போம். ட்வின்னில் ஒரு ட்வின் சுற்றிருச்சு, அதனால அந்த ட்வின்னு அழுது நிற்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த ட்வின்னு ஜெயிக்கதா இல்லை நான் ஜெயிக்கிறேன். நான் மீ vs மீ ஃபைனல் ரவுண்ட். நல்ல ரவுண்ட், சர்வைவல் ரவுண்ட். ப்ளீஸ் கடவுளே. ஓ மை காட், ஓவர் அண்ட் அண்டர். மை லக்கியஸ்ட் கேம் எவர். ஓகே, போடு. பயங்கரமான லக்கு. ஐயோ கைஸ், நான் சொல்ல பயங்கரமான லக்கு. ஐயோ லக்குன்னா ஓர சீன் விடக்கூடாது. ஆனால் நான் தான் வந்துட்டேன். ஓகே, ஐயோ வரான் கைஸ். ஒருத்தன் வரான் கைஸ். 5 ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் வரான். 5 ட்ரெஸ் மேனா நானா கமன் கைஸ். 5 ட்ரெஸ் மீ நான் இருக்கேன். மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். நான் தான் அந்த முதல் மேட்சோட வின்னர். நான் தான்டா வின்னர். நான் தான்டா தர்பாரே வந்து தர்பாரே உன்னோட பாரு. நான் என்ன சீட்டு தப்பா பண்ணனா மன்னிச்சுக்கோங்க. இப்போ நான் என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன் காட்டுறேன். உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ கமெண்ட் சொல்லுங்கள். அதை பற்றி செலக்ட் பண்ணுங்கள். லெஜெண்டரியில் மொத்தமாக என்கிட்ட 4 இருக்குது. இன்றைக்கி தாங்க இந்த ட்ரெஸ்ஸை கிளைம் பண்ணேன். நான் டே 7 இருக்கும் விளையாடினா நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வருமா? ஆனால் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கல.
கிறிஸ்மஸ் தாத்தா எப்படி இருக்குது, இந்த 3D எப்படி இருக்குது, இந்த 3D சுத்தமாக அப்படி இருக்குது. இந்த 3Dயும் இதையும் விட்டு இந்த டெவில், இந்த கிறிஸ்மஸ் தாத்தா இவங்க எல்லாரையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3D வேணா இது வேணா கைஸ். இது டெவில், இது கிறிஸ்மஸ், இது வந்து ஃபங்க்கு, இது வந்து ஷார்க்கு. ஓகே கைஸ், இது வந்து ஃபங்க்கு, இது வந்து நம்மளோட கேரக்டர். இதை விட்டுருங்க. இது வந்து ஷார்க் டூத். ஓகே கைஸ், இது வந்து ஒரு அந்த காலத்து ஆள். இது வந்து ஸ்டைலிஷ் மேன். இது வந்து கோழி. இது வந்து சாமுராய். அவ்வளோதான். சாமுராய் நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேலே கீழே ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்காது கைஸ். இந்த ட்ரெஸ்ஸு நான் அப்போ வச்சு விளையாடுவேன் கைஸ். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுருங்க. சாமுராய் வரைக்கும் முடிச்சிடலாம் கைஸ். இந்த மொத்தமாக இந்த 1 2 3 4 12 இந்த 12 ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ட்ரெஸ்ஸுக்கு அதிகமான ஓட்டு வருதோ அந்த ட்ரெஸ்ஸில் நான் விளையாடுறேன் கைஸ். ஓகே வாங்க போய் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்தாச்சு. மங்களகரமாக ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். பார்ப்போம் எல்லா மேட்சும் ஜெயிக்கிறோமான்னு. எல்லா மேட்சும் ஜெயிச்சினா இந்த மேட்சும் ஜெயிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏய் என்ன பண்ணுறேன், என்ன பிடிச்சின்னு கிஸ் குத்துருங்கிறானுங்க கைஸ். பாருங்க கைஸ், ட்வின்ஸு வந்துட்டாங்க. ஐயோ இன்னும் ட்வின் எங்கே போச்சு? ஐயோ நம்மளுக்கு ஆபத்து விடுற எல்லாரும் இங்கே வந்துக்கிறானுங்களே, என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், ஓகே நம்ம ஆரம்பிச்சாச்சு. 3 2 1 ஸ்டார்ட். அவ்வளோதான். வந்தாச்சு. இதுதான் நம்மளோட சிக்னேச்சர் கேம். அதனால் நம்ம டப்புன்னு முடிக்கலாம். கூலாக ஆடுங்க. கூலாக ஆடினா எல்லாமே முடியும். ஜஸ்ட் கூல் படி. அப்படி கூல், ஜஸ்ட் கூல். ஸ்கூல் மாதிரி ஜஸ்ட் கூல். போடு. எப்படி தேர்டாக போகிறேன். அது கூட பரவாயில்ல எனக்கு. என்னடா விளையாடுற நீ? ஏய் ஒருத்த குவாலிஃபை ஆகிட்டானா இல்லையாடா? எங்கடா இருக்கிற? அவன் மறைஞ்சு போயிட்டானா கைஸ்? அங்கே ஒருத்தனை காணும். ஐயோ அவ்வளோதான். டன் ஜெயிச்சிரு தம்பி. என்ன பண்ணுறே? மேலே பூரா. அவ்வளோதான். இதுக்கு தான் சீனை ஓட்டினே பார்த்தான். அப்படியே சீனாக போயிட்டான். ஒரு ட்வின் போய் செத்துறானா? ட்வின் இருக்காங்க கைஸ். பழி வாங்கிறதுக்காக நம்மள இருக்கோம் கைஸ். என்ன மாதிரி அமௌண்ட் எல்லாம் வச்சுக்கிறானுங்க. அவ்வளோதான். சோலி கதம் அவ்வளோதான். சோலி முடிஞ்சுது. டன் கைஸ், செகண்ட் லெவல் பிளாக் டேஷா? இது லாஸ்ட்டாக கொடுக்க வேண்டிய லெவல்ரா. ஏன்டா இப்போ குத்திங்க கைஸ்? கேரக்டர் ஐயோ புது கேரக்டர். டன் சாமுராய்டா. பாசல் அனுப்புகிறேன் பாருங்க, எடுத்துக்கோங்க ப்ளீஸ். பபுள்லாம் வருது. அடுத்த ட்ரெஸ்ஸை போடணுன்னு பார்த்தா கிஃப்ட் பேக்கெட் வர மாட்டேங்குது. சூப்பர். போடு மான்ஸ்டர் ட்ரெஸ்ஸு. நாதாண்டா மான்ஸ்டரு என்கிட்ட வராத. ஒருத்தன் தான் சத்தானா? மீதி பேர் என்னடா பண்ணுறீங்க? நாங்கள் தான் சாமுராய். என்கிட்டலாம் வச்சுக்காது. அப்படி தான் சுற்றுறானுங்க போல். இவங்களே உடைப்பானுங்க கைஸ். அவ்வளோதான் நான் சொல்ல. இவங்களே உடைப்பானுங்க. நம்மளாம் கஷ்டமே படணும். அவ்வளோதான். ஓட தம்பி ஓடப்பா. மெதுவா பி கேர்ஃபுல். அவ்வளோதான். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஃபஸ்ட்டு வர பிளாக் மேலே ஏறி அந்த பிளாக் மேலே ஜம்ப் பண்ணணும். அவ்வளோதான். ஃபினிஷ். அதான் சொன்னீங்க பி கூல். எதுக்கும் அவசரப்பட்டு கோவப்படாதீங்க கைஸ். மெதுவாக இருந்தால் ஹேண்டில் பண்ணுங்கள். இதான் நான் கற்றுக் கொடுக்குற லெசன். எப்படி கைஸ் ஜெயிச்சிட்டனா? தேர்ட் ரவுண்ட், த ஃபைனல் ரவுண்ட். ஜெயிப்போமா தோப்புமா? ஒருத்தர் நல்லா வாயை வைப்பான், அவனை கண்டுக்காதீங்க. அன்னி ட்ராப். நம்ம ஃப்ரெண்டு இதில் தான் நம்ம கூட போட்டு ஜெயித்தான். போடு. எல்லாம் மேலே தான் இருக்கானுங்க. எல்லாம் மேலே. ஓவர் கைஸ். என்னாச்சு? ஐயோ தூக்கி வெளியே தள்ளிட்டானுங்க. என்னது? டிஸ்கனெக்டட் குட் பி கனெக்ஷன் இஷ்யூஸா? அடப்பாங்களா. சரி ஓகே வாங்க இன்னொரு மேட்ச் போடுவோம். ஏன் கவலைப்படுறோம்? வாங்க இன்னொரு மேட்ச் போடுவோம்.
திரும்ப ஆரம்பிச்சிக்கிறோம். என்ன பண்ணுறது? ஓகே, அந்த கனெக்ஷன் இஷ்யூ ஆச்சு, இந்த தடவை ஆகாது. ஓகே, நம்ம உண்டு நம்ம சாரி ஒன்று நினைப்போம் கைஸ். நம்ம தான் மறந்து போயிட்டோம் போல கைஸ் லாஸ்ட் நிமிஷத்தில். ஜங்கிள் ரோல். ஓகே, ஜங்கிள் ரோலில் ஜெயிக்கிறோம் என்று எல்லாம் வேண்டிக்கோங்க. உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறேன், நான் ஜெயிக்கிறோன்னு. போடு தம்பே 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 தம்பே. ஃபஸ்ட்டு போயிடுங்கண்ணா. ஃபஸ்ட்டு லெஜண்ட் சார் நான் சோர்ஸ். போ ஒருத்திய சொன்னெடுத்து ஃபஸ்ட்டு நீ போகடி. டன். ஏய் ஏன்டா தள்ளி விட்டீங்க? மனசாட்சிடாதவங்கள. டே அநியாயம் பண்ணுறானுங்க கைஸ். பிடிச்சி நாக் அவுட். தம்பி போயிடு. போயிடுறா. 12 பேரும் முன்னாடி போடுறானுங்களா? டி ஐயோ மொத்தம் கூட்டம் காலி. நாங்காலி மொத்தம் மாங்காலி. 12 பேர் அடுத்தார். 12 பேர் குவாலிஃபை போடுற. குவாலிஃபை ஆகிடும் கைஸ். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நான் தாண்டா அவங்க கிங்கு. நல்ல வேலை ஜெயிச்சேன். நல்ல வேலை கைஸ். எவ்வளோ கூட்டமாக போனானுங்க எல்லாம். செகண்ட் ரவுண்டும் ஜெயிச்சிடணும் அதே மாதிரி. இவங்கெல்லாம் கூட்டமாக போகிறானுங்க. என்ன பண்ணுறது? செகண்ட் ரவுண்ட் நல்ல ரவுண்டாக வரணும். லாஸ்ட் டெம்பிள் நல்ல ரவுண்ட் தான். உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 7 இருக்கும் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இவங்க கூட போனால் என்ன நடக்கும்னு. ஆனால் இந்த தடவை வந்து எதுவுமே நடக்கலை. அதற்கும் சந்தோஷம் ப்ளீஸ். இவங்க கூட ஒருத்தர் இன்னைக்கு லக்கு தான் போல. வாய மூடில் லக்குன்னு சொல்லி நேரா நீங்கள் பயப்படுறீங்க. அதெல்லாம் ஒரு அசால்ட்டு மேட்டர்ரா. ஆனால் எனக்கு அப்பப்போ நெட்டு லேக் ஆகும். அதை ஒண்டி விட்டுருங்கடா. ஓகே, நானும் அசால்ட்டாக வந்துடுவேன். இதெல்லாம் எனக்குலாம் ஈஸி. இது சர்வசாதாரணம். அப்படியே லெமனை பிச்சு போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் எனக்கு இதுதான். எப்படி அசால்ட்டாக வந்து இதனால தானே சொன்னாருங்களா, இது லெமனை பிச்சு போட்டு சாப்பிட்ற மாதிரி தான்டா. அவ்வளோதான் கைஸ். இந்த ஓரமாக வந்து நில்லுங்க. அவங்கள மாதிரிலாம் போய் அடி வாங்கக்கூடாது கைஸ். நம்மளுக்கு ஒரு மேனஸ் இருக்குது தானே கைஸ். எப்படி ஜெயிச்சோமா மெதுவாக வந்து ஜெயிக்கிறோம். இவங்கள மாதிரிலாம் அவசரப்படக்கூடாது. புரியுதா கைஸ்? ஃபைனல் ரவுண்ட் அதே மாதிரி தூக்கி அடிச்சிட போது நம்மளை வெளியே. அப்படியே ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கணும். அதுக்காக எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க ஜெயிக்கணும்னு. அது செகண்ட் மேட்ச் இல்லை கைஸ். அதனால் வெளியே தள்ளிடுச்சு. அதனால் செகண்ட் மேட்ச் வராது. சூப்பர் பிளாக் டேஷ் கிளாசிக். நீ எந்த கிஃப்ட் பாக்ஸும் எனக்கு போடுறது இல்லை கைஸ். டேய் வாடாண்டா, போடாதீங்கடா. நான் விட்டுருங்கடா. நான் உங்கள் கடைக்கே வரலடா. நான் விட்டுருங்கடா. நான் பாட்டினதான் ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன்டா. நீங்கள் அச்சின்னு சாவுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கடா. போங்கடா எல்லாம் முன்னாடி போங்கடா. நான் பொதுவாகவே பின்னாடி வந்துக்கிறேன்டா. என்கிட்ட வராதிங்கடா. ப்ளீஸ்டா வராதிங்கடா. இவங்க எல்லாம் செத்துருவானுங்க. கன்ஃபார்ம் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் இருந்தானுங்கன்னு வச்சுக்கோ, கன்ஃபார்ம் செத்துருவானுங்க. இதான் சொன்னேன், கன்ஃபார்ம் செத்துருவானுங்க. ஈஸியாக வரணுங்க. இது லெவலெல்லாம் சாவே கூடாது. இவங்க 2 பேர் செத்துறாங்கன்னா நான் வந்து ஈஸியாக வின் பண்ணுறேன். அதுக்கு தான் பார்க்குறேன். அதுக்கு தான் யோசிக்கிறேன். எப்படி உடடா. ஓ மை காட். கைஸ் இதை சர்வே பண்ணால் போதும் கைஸ். செத்துறா. லக்குடா இருக்கு. லக்குடா எவனாலையும் என்னை தடுக்க முடியாதுடா. நான் தாண்டா கிங்கு. நான் வச்சு தாண்டா ரூல்ஸு. போடுறடை ஜெயிக்க முடியுமா? ஓகே கைஸ், நம்மளுக்கு பயங்கரமான லக்கு. அது தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகே, இப்போது 3வது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
4வது மேட்ச்னு சொல்லலாம், ஏன்னா நம்ம செகண்ட் மேட்ச் போட்டது வந்து நம்மளை யாராவது வழி தள்ளிடுச்சு, அதனால் அது கணக்கு வராது. 3வது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த செகண்ட் குவாலிஃபை அந்த 2வது மேட்ச் போடுற மாதிரி போடல கைஸ். அதில் எப்படி அவன் மறைஞ்சு போடான்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் மறைஞ்சு போகிற அமௌண்ட் வச்சுருக்கான்ல, அந்த மாதிரி அவன் மறைஞ்சு போயிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு இருக்கான். அது அப்படியே மறைஞ்சு போயிடுது கைஸ் கேரக்டர், அவ்வளோதான். அடி வாங்கி திரும்பியும் பேக், அடி வாங்கி திரும்பியும் பேக். அடி வாங்கினாலும் வந்துட்டேனே, இதுலேயும் ஒரு விதமான லக்கு தான். வந்துட்டோம். ஏய் ஏன்டா போய் மாட்டிக்கிற, போயிடுறா. சூப்பர். இப்படி ஒரு தாவ், இப்படி ஒரு தாவ். எங்கேயோ வந்திருந்தேன்னா என்னை தூக்கி அங்கே போட்டுக்கிறானுங்க பாருங்க. 3வது குவாலிஃபை அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி வந்துக்கிறேன் நான் அவ்வளோ கூட்டத்துலேருந்து. எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. நான் இன்னும் 3 பேர், 3 5 பேர், 4 பேர் காய்ஸ். யார் இந்த 4 மெம்பர்ஸ்? இன்னும் ஒருத்தர் டப் வந்துட்டான். அவ்வளோதான், கேம் முடிஞ்சிருச்சு. இப்போது நம்மளோட ரவுண்ட் 2 நடக்க போகுது. ரவுண்ட் 2 கைஸ். நான் எந்த ட்ரெஸ் வேணாலும் சொல்லணும், அந்த ட்ரெஸ் போட்டே ஒருத்தங்கிறோம். ரவுண்ட் 2 நல்ல ரவுண்டாக இருக்கணும். பிளாக் டேஷ் இருக்கக்கூடாது. பெயிண்ட் ஸ்ப்ளாஷ் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஓகே வாங்க ஆரம்பிச்சிருவோம். இந்த பெயிண்ட் ஸ்ப்ளாஷ் ரொம்ப அசால்ட்டு கைஸ். டப்புன்னு போகலாம். நம்ம கஷ்டமே பட வேணாம். இங்கே பாருங்கள், நான் சொல்லலை கஷ்டம் கைஸ். இப்படி ஒரு ஜம்ப்பு முடிஞ்சிச்சு. நான் சொன்னேன்ல, இது ரொம்ப சிம்பிள், ஈஸி. இப்போ பாருங்கள், இவனுங்க பண்ண முடியாத அளவுக்கு நான் பண்ணுவேன் ஒன்று. நான் சொல்ல, ஐயோ ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது, ஆனாலும் வந்துட்டேன். இந்த மாதிரி சாவர ஆள்லாம் நான் கிடையாது. எப்படி நாங்களாம் எங்களுக்கே சீர முடியுமா? அந்த அக்கா தூக்கி கலசப்பாட்டுச்சு, என்னெல்லாம் நெருங்க முடியுமா, நடக்குமா? பார்த்தீங்களா சொல்ல, அந்த அக்கா பாருங்கள் எல்லாரையும் தூக்கி கடைச பார்க்குது. அந்த அக்காவை தான் தூக்கி கடைசணும் ஃபஸ்ட்டு. தம்பி ஓடுறா போயிடுறா. பாவங்க இஸ் பண்ணனா நல்ல ட்ரெஸ்ஸெலாம் போட்டணும் தான், ராஜா வீட்டில் வேலை செய்கிற மாதிரி. தம்பி வெளியே போப்பான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. 2 பேரும் ட்வின்ஸு, அதுவும் ட்வின்ஸு வந்துருந்தானுங்க கூட. 2 ட்வின்ஸும் சுற்றுறானுங்க. ஃபைனல் ரவுண்ட் ஜெயிக்கணும்னே வேண்டிக்கோங்க கைஸ். இதான் நம்மளோட அதுவும் இந்த வீடியோ இந்த மேட்ச்சில் முடிச்சுப்போம். ஜெயிச்சோன்னா லக்கு, ஜெயிக்கலைன்னா நோ லக். ஹேங் ஆச்சுன்னா நம்ம லக்கு இல்லை கைஸ். ஹேங் ஒண்டி ஆகக்கூடாது கைஸ். அந்த அக்கா கூட ஒண்டி இருக்கவே கூடாது கைஸ். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அக்கா கூட இருக்காதீங்க. ஏன்னா எல்லாம் வந்து அமௌண்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. யாரு கூட இருக்காதீங்க. நீங்கள் பாட்டுன்னு தனியாக உங்கள் ரூட்டில் இருங்க கைஸ். யாரு கூடயும் போகாதீங்க. எல்லாம் வந்து சதி பண்ணுறானுங்க. ஓகே கைஸ், யாரு கூட இருக்காதீங்க. நான் சொல்கிறது ஒன்றி கேளுங்க. பாருங்க அந்த பையன் வரான் பாருங்க என் கூட. ஒருத்தன் கூட சாவலியா? போடு செத்துருங்கடா. என்னடா சாவே மாட்டுறீங்க? யாரா நீங்களாம்? ஒருத்தன் செத்துறான். ரெண்டு பேர் செத்துருங்கடா. போதண்டா தம்பீஸ், 2 மெம்பர் செத்துருங்க. ஆனால் நானே செத்துட்டேன், ஏன்னா வந்து பூச்சி தள்ளிட்டானுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பாய் கைஸ்.